அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போறோம். அதுதான் ஹிஃப்லு சூரா. ஹிஃப்லு சூரா அப்படின்னா சூரா மனனம். நம்மில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிறிய சிறிய சூறாக்கள் தெரியும். சில ஹதீஸ்களும் கேட்டிருப்போம். ஆனா, அவற்றை நம்ம சரியாக மனனம் செஞ்சு, அதை அர்த்தத்தோட புரிஞ்சு, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. அதத்தான் இந்த பகுதியில நம்மளுடைய நோக்கம். ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களும் இல்லாம முழுமையடையாது. சிறு வயதிலிருந்தே சூறாக்களையும், நபிமொழிகளையும் மனனம் செய்தவர்கள் தான் அவற்றை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால தான் இந்த பாடத்துல ஒவ்வொரு சூறாவையும், ஒவ்வொரு ஹதீஸையும் எளிமையாக மனனம் செய்யும் முறையில் கற்றுக்கொள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வெறும் மனப்பாடம் மட்டும் செய்ய போறதல்ல, அதன் பொருள் என்ன, அதை நம் வாழ்க்கையில எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அப்படியானால் அல்லாஹ்வின் பெயரால் நமது ஹிஃப்து சூரா, சூரா மனனம் என்ற அழகான பயணத்தை இப்போதே ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நமது ஹிஃப்து சூரா, சூரா மனனம் தொடரின் முதல் பாடத்துக்கு உள்ள போறோம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டிய 2 முக்கியமான துஆக்கள் உள்ளன. அவைதான் தஅவுத் மற்றும் தஸ்மியா. இவை வெறும் மனப்பாடம் செய்வதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் பலமுறை நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள். தஅவுத், தஸ்மியா. தஅவுத் என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குர்ஆன் ஓதுவதற்கு முன்னாடி ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடம் நாம் தஞ்சம் கேட்கிறோம். இரண்டாவது தஸ்மியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதனுடைய அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சாப்பிடும்போது, படுக்கும்போது, வேலை செய்யும்போது, பயணம் செல்லும்போது என எல்லா நல்ல செயல்களையும் நம்ம பிஸ்மில்லா கூறி தான் ஆரம்பிப்பது ஒரு அழகான சுன்னத்து. அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கப்படும் காரியத்தில் நமக்கு எப்போதுமே என்ன இருக்கும்? பரக்கத்து இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த தஅவுத் தஸ்மியாக எப்படி கரெக்டாக ஓதணும் அப்படின்னா, இப்போ அஊது பில்லாஹி சொல்கிறோம்ல, இந்த இடத்துல ஊ, அது இடத்துல ஊ சொல்லக்கூடாது. ஐன் ஐன் நடு தொண்டையிலிருந்து வரணும். அந்த எழுத்தோடைய மஹ்ரஜ் பிறப்பிடத்தை மாற்றக்கூடாது. அஊது பில்லாஹி. ஹ ஹ எங்கேருந்து வரும்? அடிபாகத்துலேருந்து வரும். அப்புறம் மினஷைத்தா, தா தான் சொல்லணும், தா சொல்லக்கூடாது. பெரும்பாலும் நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கிறது மினஷைத்தானிர் ரஜீம், மினஷைத்தானிர் ரஜீம், இதுதான் இருக்கு. அது சொல்லக்கூடாது. மினஷைத்தானிர் ரஜீம். அப்போ ஊ சொல்லக்கூடாது. சில பேர் வாவை முன்னாடி, அதாவது ஹம்சாக்கு அடுத்து வாவு போட்டுப்பாங்க. ஊ, அந்த வாவுக்கு லொம்மு வச்சிருவாங்க. அப்படியே சொல்லக்கூடாது. அஊது, அஊது தல், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்தது தஸ்மியா. தஸ்மியால கவனிக்கக்கூடியது பிஸ்மில்லா. இது ஓகே. அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ஹிர் வரணும். ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானிர் ரஹீம். இந்த ரெண்டையுமே கரெக்டாக சொல்லணும். இதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஓதணும். எல்லாரும் இப்போ என்னோட சேர்ந்து 3 முறை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க ஒரு 2 டைம் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இதே மாதிரி தான் தினமும் ஓதி பழகுங்க. மனனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை சரியாக ஓதவும், புரிந்து கொள்ளவும், அதன்படி வாழவும் அருள் புரிவானாக. ஆமீன். நம்ம அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.